வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரவேசிக்கால ஃபஸ்ட்டு எஸ்ஸே பார்க்கலாம். யசோதரா கா விலாப், யசோதராவுடைய புலம்பல். कवि परिचय। यशोधरा का विलाप नामक कविता श्री मैथिली चरण गुप्ता की कविता है। யசோதரா கா விலாப் இந்த கவிதை மைத்திலி சரண் குப்தியோட கவிதை. आपको राष्ट्रकवि माना जाता है, அவரை ஒரு ராஷ்டிரகவியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. कविता परिचय। महात्मा बुद्ध का असली नाम सिद्धार्था, महात्मा बुद्धरोடைய उन्மையான நேம் सिद्धार्थ। यशोधरा उनकी पत्नी थी, यशोधरा அவங்களோட ஒய்ஃபு। சித்தார்த் முக்தி கி கோஜ் மே சலே, சித்தார்த் முக்தி அடைகிறதுக்கான வழியை தேடுறாரு। यशोधरा से यह बात कहते तो वह जाने न देगी, யசோதரா கிட்ட இதை சொன்னோன்னா அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு इसलिए वे रात के अंधेरे में पत्नी यशोधरा और बच्चे राहुल के सोते समय महल छोड़कर चले गई। அதனால் நைட்டோட நைட்டாக என்ன பண்ணிடுறாரு, அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாமல் அப்புறம் அவங்க பையன் ராகுலுக்கும் தெரியாமல் தூங்கிட்டு இருக்க சமயம் அரண்மனையை விட்டு போயிடுறாரு। இஸ் துக் கே காரன் யசோதரா விலாப் தீதி, இந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி புலம்புறாங்க। ஏ சப் பாத்தே இஸ் கவிதா மே ஹே, இதை பற்றி தான் இந்த கவிதையில் நம்ம பார்க்கலாம்। कविता का सारांश। यशोधरा अपनी सखी से कहते हैं कि सखी मेरे स्वामी मुक्त की खोज में गए हैं। யசோதரா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சகி மேரே சுவாமி முக்தி கி கோஜ் மே கயே ஹே, என்னோட சுவாமி முக்தியை தேடி போயிட்டாரு। யஹ கௌரவ் கி பாத் ஹே, இது ரொம்ப கௌரவமானது தான்। மகர் பினா கிசி கோ பத்தாயி சோரி சலே கயி ஹே, என்கிட்ட சொல்லாமல் தெரியாமல் போயிட்டாரு। इसलिए दर्द होते हैं, அதனால் எனக்கு ரொம்ப வலிக்குது। वे मुझसे कहते तो भी मैं उनको नहीं रोकती, அதனால தான் உங்ககிட்ட சொல்லி நான் அலறேன் அப்படின்னு சொல்கிறாங்க। मेरे पति मुझे बहुत चाहते थे, என்னை ரொம்ப நேசிச்சார் என்னோட பதி। फिर भी उन्होंने मुझे टिक टिक नहीं पहचाना, उन्होंने मुझे टिक टिक नहीं पहचाना, அதாவது फिर भी இருந்தாலும் என்னை சரியாக புரிஞ்சிக்கல। मैं उनकी इच्छा को ही मुख्य मानते थे, நான் அவரோட விருப்பத்தை தான் முதன்மையாக நினைப்பேன்। மகர் வே யஹ ஜானா நஹி கயி, மகர் ஆனால் வே யஹ ஜானா நஹி கயி, நான் போயிருக்க விட மாட்டேன்னு நினச்சிட்டாரு। हम स्त्रिय कुल की स्त्रियाँ है, हम अपने पति को शस्त्रों से सजाकर युद्ध में भेजा करते हैं। अपने पति को शस्त्र सजाकर युद्ध में भेजा करती थी, நான் எப்படி எங்கள் யுத்தத்துக்கெல்லாம் நான் வழி அனுப்புகிறேன்। क्या मैं उनको मुक्ति की खोज में नहीं भेजेंगे, நான் எப்படி முக்தி தேடுறதுக்கு அனுப்பாமல் இருப்பேனா அப்படின்னு கேட்குறாங்க। மே அபாகின் ஹூ, நான் ஒரு அபாகினி, அதாவது பாக்கியம் இல்லாதவன்। மேரே பதி நே முஜே அப்னாயா, என்னை பதி தான் என்னை தத்தெடுத்தார்। ஆஜ் உன்ஹோனே ஹி முஜே தியாக தியா, நான் அவருக்காக தியாகம் பண்ணுவேன்। इसलिए सुख सौंदर्य जैसे किसी भी बात को लेकर मैं गर्व करूं तो वह व्यक्त ही होगा, நான் அதை நான் கர்வமாக தான் நினப்பேன்। மேரி ஆங்கோ அப் ரோத்தி ரகத்தே ஹே, என்னோட கண்ணிலேருந்து தண்ணி வருது। மேரா தில் உன்கே லியே दर सदा रहता है, என்னோட இதயம் ஏங்குது இதுக்காக। मेरे दिल में अब एक ही कामना है, என்னோட மனசில் ஒரே ஒரு ஆசை தான்। वे मुक्ति की खोज में जाए जिसके खोज में वे गए, என்னோட வே முக்தி, அவங்க முக்தை தேடி போகிறாங்க। ஜிஸ்கே கோஜ் மே வே கயே வஹ உன்கே மில் ஜாயே, அவர் எதை தேடி போகிறாரோ அது கிடைக்கட்டும்। வே மேரே துக் கே பாரே மே
सोचकर स्वय दुखी न होवे என்னோட மேரே துக் என்னோட கஷ்டத்தை வந்து பாரேமே சோச்கர் அவள் சோச்சிருந்தா ஸ்வய சுகி ந ஹோவே நானும் ஸ்வய துக்கி ந ஹோவே நானும் துக்கத்தில் இருக்கிறேன்றத அவர் புரியலை அவருக்கு மே உன்கி சிகாயத் நகி கருங்கா நான் அவரை வந்து குறை கூறலை वास्तव में अपने इस कार्य के कारण वे अब पहले से अधिक अच्छी लगे हैं वास्तव में उनमें में अपने इस कार्य के कारण இந்த காரியத்தினால பகலே சே அதிக் அச்சி லகனே லகிஹே அந்த வலி வந்து என்கிட்ட எப்போதுமே இருக்கும் மேரே பதி கயே ஹே என்னோட பதி வந்து போயிட்டாங்க ஏக் தின் லவுட்டே பி ஆயங்கே திரும்பி வருவாங்க ஆத்தே சமயவே குச் அபூர்வ और அனுபவம் சீஜ் லாயங்கே ஆத்தே அந்த வர்ற சமயம் வந்து அபூர்வ और அனுபவம் சீஜ் லாயங்கே அவர் தனித்துவமாக ஒன்றை வந்து கொண்டு வருவார் ஆத்மாவை ஏன் மேரி ரோத்தே பிரான் உன்கி பாயங்கே என்னோட அழுகை வந்து ரோத்தே பிரான் உன்கோ உயிர் எல்லாமே வந்து அவர்கிட்ட தான் இருக்குது யஹ சப் ஹோகா மகர் முஜ்சே கஹே பினா உன்கே ஜானே கா துக் ஹமேரா ரகேகா அவர் வந்து எப்போதும் வந்து முச்சே கஹத்தே பீனா என்கிட்ட சொல்லாமல் போனதே கிடையாது எப்போதும் வந்து துக் ஹமேசா அந்த துக்கம் வந்து என்கிட்ட எப்போதுமே இருக்கும் விஷேப்ஸ்தா யஹ கவிதா படுக்க ஸ்வய ஹம் துக்கி ஹோ ஜாயங்கே இதை படிச்சுட்டு நமக்கும் வந்து என்ன ஆகுது கஷ்டமாக இருக்குது பகவான் புத்த பர் ஹல்கா உஸ்ஸா பி ஆத்தாஹே இதை படித்தவரும் பகவானும் கோபம் கொள்ளுவார் யஹி கவிதா கி காமியாபி ஹே இது வந்து இந்த கவிதை தான் இது வந்து அந்த பகவானோட கோபத்தையும் பற்றி கொடுத்துருக்குறாங்க. தன்யவாத்.